ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 70 வருஷமாக ஒருத்தவங்க கம்பெனி நடத்தியும் 1500 மார்க்கெட் கேப்பே தாண்ட முடியாமல் கஷ்டப்படுற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியோட பேர் டிடிகே ஹெல்த் கேர். உங்கள் எல்லாருக்கும் டிடிகே ப்ரெஸ்டீஜ் குக்கர், அப்புறம் யூட்டென்சில்ஸ் அதை பற்றியெல்லாம் தெரியும். ஆனால் அந்த குரூப்போட இன்னொரு கம்பெனி தான் இந்த டிடிகே ஹெல்த் கேர். இவ்வளோ வருஷமாக இந்த கம்பெனி இருந்தோம், ஏன் இன்னும் இந்த கம்பெனி சின்னதாகவே இருக்குது அப்படின்ற ஃபுல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியை பற்றி அப்புறம் இந்த குரூப்போட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். 1928 டிடி கிருஷ்ணமாச்சாரின்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் காமர்ஸ் மினிஸ்டர் தான் இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணார். 1928 குரூப் ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த டிடிகே ஹெல்த் கேர் அப்படின்ற கம்பெனியை 1958 ஆரம்பித்தாங்க. 1950s நம்ம குழந்தையெல்லாம் குடித்த கிரைப் வாட்டர், உட்வர்ட் கிரைப் வாட்டர் ஞாபகம் இருக்கா? அதை இவங்க தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1963 இவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காண்டம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜெராக்ஸ் எப்படி ஃபோட்டோ காப்பிக்கெலாம் ஒரு சினோனிம் ஆச்சோ, அதே மாதிரி ரெடி டு ஃப்ரை ஸ்நாக்ஸ், இந்த 3D வத்தல், பேட் வத்தல், இது எல்லாத்தையும் ஃப்ரையம்ஸ் அப்படின்ற பிராண்டை 1985 இந்த டிடிகே குரூப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ லோக்கல் பிளேஸ்லேருந்து ஸ்மால் பிராண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரையம்ஸ்ன்ற பிராண்டில் தான் வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஃப்ரையம்ஸுமே ஸ்டார்ட் பண்ணது இந்த டிடிகே குரூப் தான். ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, இவ்வளோ கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருந்தோம், ஏன் இந்த கம்பெனி இன்னும் சின்ன கம்பெனியாகவே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்க இவங்களோட பிஸ்னஸ் மாடல், என்னென்ன ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு மிக்ஸ்டு பேக், நிறைய ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெவென்யூ ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஈவா அப்படின்ற பிராண்டில் ஃபீமேல் டியோட்ரன்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர், நம்ம குழந்தைகளெல்லாம் குடிச்சது ஞாபகம் இருக்கா? அது இவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் குட் ஹோம் அப்படின்ற பிராண்டில் ஹோம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், கிளீனிங், பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு, இதெல்லாமும் குட் ஹோம் அப்படின்ற பிராண்டில் வித்துட்டு வராங்க. இவங்களோட ரெண்டாவது செக்மெண்ட் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ். உங்கள் எல்லாருக்கும் ஸ்கோர் காண்டம் தெரிஞ்சிருக்கும், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது இவங்க தான். இதுலேயும் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, டியூரெக்ஸ் தான் மார்க்கெட் லீடர். அந்த டியூரெக்ஸ்கே மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை இந்த டிடிகே ஹெல்த் கேரோட ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் டிவிஷன் தான் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ப்ரொடெக்டிவ் டிவைசஸோட ஒரு சப்செக்ஷன்னு சொல்லலாம். அதில் செக்ஷுவல் வெல்பீயிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ப்ளஷர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் செல் பண்ணிட்டு வராங்க. இவங்க இதுக்கு தனியாக லவ் டிப்போர்ட்னு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் செல் பண்ணிட்டு வராங்க. மூணாவது மெடிக்கல் டிவைசஸ், ஹார்ட் வேல்வ், ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட்ஸ் ப்ரொசீஜர் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு மெடிக்கல் டிவைசஸ் செக்மெண்ட்டில் சேல் பண்ணிட்டு வராங்க. நாலாவது ஃபுட்ஸ் அப்படின்ற செக்மெண்ட். இதில் தான் நான் சொன்ன அந்த ஃப்ரையம்ஸ் பிராண்டில் ரெடி டு ஃப்ரை ஸ்நாக்ஸ், 3D வத்தல், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. அஞ்சாவது அனிமல் வெல்ஃபேர் செக்மெண்ட். இதில் இந்த டாக்ஸ்க்கு ஷாம்பூ, ஃபுட்ஸ், அப்புறம் மருந்துகள், அப்புறம் லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு மருந்துகள், இதெல்லாம் இந்த அனிமல் வெல்ஃபேர் செக்மெண்ட்டில் வரும். அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆறாவதாகவும் ஒன்று இருந்தது, ஃபார்மா டிவிஷன். இவங்களோட ஹியூமன் ஃபார்மா டிவிஷன். அதை 2022 ஒரு 800 கோடிக்கு இன்னொரு கம்பெனிக்கு வித்துட்டாங்க. எனக்கு இந்த செக்மெண்ட்லாம் வேணாம், நாங்கள் ஃபுல் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்ட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க. இப்போது இந்த கம்பெனிக்கு இருக்க ப்ராப்ளமே அந்த ஹியூமன் ஃபார்மா டிவிஷனை விற்ற 800 கோடி ரூபா தான். அது என்னன்னு போக போக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ ஹிஸ்ட்ரிக்கு சொந்தக்காரங்க. ஸோ த $1,000,000 கொஸ்டின் இஸ், ஏன் இவங்க இன்னும் ஸ்மால் கம்பெனியாகவே இருக்காங்க? ஏன் 1500 மார்க்கெட் கேப்பை தாண்டவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசன், இவங்ககிட்ட பிராண்ட் டாமினன்ஸ் இல்லை. இந்த உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டரை தவிர எதுவுமே மார்க்கெட் லீடராக இல்லை, எல்லாமே ஒரு பிளேயராக தான் இருக்காங்க. இப்போ இந்த உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டருக்கே ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது, டாக்டர்ஸ் எல்லாம் உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்லேயோ என் பக்கத்து வீட்லேயோ குழந்தைங்க உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் குடிக்கிறதா நான் இன்னும் பார்க்கல. நம்ம காலத்தோட போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ரீசனாக நான் பார்க்குறது, இவங்கக்கிட்ட அந்த ஹங்கர் ஃபார் க்ரோத் இல்லை. சின்ன சின்ன கம்பெனி, இப்போ வர கம்பெனி எல்லாம் 2000 மார்க்கெட் கேப் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களால இன்னுமே அந்த 2000 மார்க்கெட் கேப்பை தாண்ட முடியலன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்.
3வது நான் சொன்ன அந்த 800 கோடி ரூபா ப்ராப்ளம். இவங்களோட கேபிட்டல் அலோகேஷன். இவங்க வித்த அந்த 800 கோடி ரூபாய பேங்க்ல தூக்கி போட்டு இப்ப வட்டியா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கிரீன்ல நீங்களே பாருங்க, மார்ச் 2023ல அதர் இன்கமா 643 crores வந்திருக்கு. அத அப்படியே தூக்கி பேங்க்ல போட்டாங்க. அதுக்கப்புறமா மார்ச் 2024 பாருங்க, அதர் இன்கம் 63 crores, நெட் ப்ராஃபிட் 63 crores, அதர் இன்கம் மார்ச் 2025 85 crores, நெட் ப்ராஃபிட் 82 crores. பேசிக்கலி இவங்களோட அதர் இன்கம் தான் நெட் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டாக்ஸுக்கு போயிடுது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் இந்த கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ். இப்போ மார்க்கெட் காம்படிஷனுக்கு வருவோம். இப்போ இந்த கம்பெனியோட காம்படிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா எஃப்எம்சிஜி ஜெயின்ஸான ஹெச்இஎல், டாபர், மேரிக்கோ, ஐடிசி இவங்கெல்லாம் தான் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய காம்படிஷன். இப்போ ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூரெக்ஸ், மேன்ஃபோர்ஸ்னு மார்க்கெட்டை லீட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய காம்படிஷன். ஈவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாகு, எங்கேஜ்னு அதில் ஒரு காம்படிஷன். இந்த மார்க்கெட் என்னமோ ரொம்ப பெருசு தான், எஃப்எம்சிஜியை நிறைய பேர் வாங்குவாங்க, ரொம்ப பெரிய மார்க்கெட். ஆனால் இவங்க பேக் சீட்டில் உட்காந்துட்டு ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணி ஒரு பெரிய பிராண்டாக ஆக்க மாட்டுறாங்க. சரி, காம்படிஷன் பார்த்தாச்சு. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சேல்ஸ் க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி ஆவரேஜ் ஆர் ஐ வுட் சே புவர். 4 to 5% தான் இவங்களோட சேல்ஸ் க்ரோத். இப்போ இவங்களோட மார்ஜின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப புவர் தான். 3 to 5% ஆர் 6% மேக்ஸிமம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஒரு ரீசெண்ட் இயர்ஸாக இவங்களோட அதர் இன்கம் தான் நிறைய இருக்குது. பேங்க்ல போட்ட வட்டியை தான் இவங்க நெட் ப்ராஃபிட்டாக காமிக்கிறாங்க. ஆக்சுவல் ப்ராடக்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் காட்டுறாங்கன்னா அது ரொம்ப கம்மி. இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறது 940, 950ல் இருக்கும். இந்த கம்பெனியோட பிஇ அரௌண்ட் 20-21 இருக்கும். இந்த கம்பெனியோட டெட் 0. ஆனால் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்ககிட்ட பேங்க்ல நிறைய காசு இருக்குது. அப்புறம் எதுக்கு இவங்க போய் கடன் வாங்கி டெட்லாம் ஏற்ற போகிறாங்க? நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற பேராமீட்டர் ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்மளோட கேபிட்டலை எந்த அளவுக்கு இவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொண்டு வராங்கன்றதை காட்டும். அந்த ஆர்ஓசி பேராமீட்டர் 2019 அப்புறமா டபுள் டிஜிட்ஸ்க்கே போகலை. இன்ஃபேக்ட் 2019க்கு அப்புறம் கம்மியாயிட்டே வந்திருக்கு. எனக்கு பர்சனலாக ஆர்ஓசி ஒரு ஹையர் டபுள் டிஜிட்ஸ்லேயோ 20 அபோவ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கம்பெனிக்கு ஆர்ஓசி சிங்கிள் டிஜிட்ஸில் இருக்குது. அதனால் இந்த கம்பெனிக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அண்ட் ரிஸ்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரொமோட்டர் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப மந்த நிலையில் இருக்காங்க. பெருசாக க்ரோத் இனிஷியேட்டிவ் பண்ணுற மாதிரி தெரில. ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்காங்க. ஆனால் இவங்க பெருசாக பிஸ்னஸை பெருசாக்கலை. இவங்களோட மார்க்கெட் கேப் எக்ஸ்பேண்ட் ஆகலை. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அண்ட் ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா இவங்களோட பிராண்ட் டைல்யூஷன், உட்வர்ட்ஸ் கிரைபாட்டரோட பிரச்சனையை நான் சொன்னேன். அதுக்கப்புறமா பெரிய பிராண்ட்ஸ், இவங்க நியூ பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணல. ஈவா ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட மேல் கவுண்டர் பார்ட் என்ன, அதெல்லாம் எதுவுமே இல்லை. 3வது ரிஸ்க் வந்து லோ லிக்விடிட்டி. இது ஒரு ஸ்மால் கேப் அப்படின்றதுனால நீங்கள் நாளைக்கு போய் வாங்கிட்டு நாளைக்கு போய் விற்கணும்னு நினச்சேன்னா அந்த சைடு விற்கிறதுக்கு மேபி ஆள் இல்லாமல் இருக்கலாம். அதனால் இது ஒரு ரிஸ்க்கு. எஃப்ஐஐ, டிஐஐ பார்த்தீங்கன்னா அவங்களும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. 1% ஈச் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ஹோல்டிங் அவங்களோட ப்ரொமோட்டர். மீதி 20-25% பப்ளிக் கிட்ட இருக்குது. ஒரு 90 வருஷமாக கம்பெனி நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 1500 மார்க்கெட் கேப், 2000 மார்க்கெட் கேப் தாண்டவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்றது என்னோட கேள்வி. இவங்களோட பிராண்ட்ஸ், இந்த ப்ரொமோட்டர், இவங்களோட பேர் இதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் இதை பெருசாக க்ரோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 2022ல் அவங்க ஹியூமன் ஃபார்மா டிவிஷனை விற்கும்போது லேட் ப்ரொமோட்டர் டிடி ஜெகநாத் என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த காசை கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் செக்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் தான் எங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் இருக்க போகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் 2022ல் விற்ற அந்த காசை இன்னுமே டிப்ளாய் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 800 கோடி ரூபா வந்துச்சு. இப்போ அரௌண்ட் 600 crores அவங்க பேங்க்கில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 600 crores-ஐ அவங்க எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்க? இவங்களோட மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இந்த ஆர்ஓசி. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஆர்ஓசி டபுள் டிஜிட்ஸில் க்ரோ ஆனால் ஓகே, இவங்க கேபிட்டலை நல்லா டிப்ளாய் பண்ணுறாங்க, இவங்க எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு மேபி ஃப்யூச்சரில் என்டர் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் இப்போதைக்கு
பக்கத்துல போகாதீங்க. நான் ஒரு வேல்யூ ட்ராப்பா தான் பார்க்குறேன். இவங்க இன்னும் கம்பெனிய பெட்டர் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா, ஃபியூச்சர்ல மேபி நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பக்கத்துல போகாதீங்க. இந்த மாரி நான் வேற ஏதாவது கம்பெனிய டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.